ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து நம்ம டெய்லியும் தோசை அந்த மாதிரி தானே சாப்பிட்றோம். வெறும் தோசையை மட்டும் சாப்பிட்றதுக்கு என்னடா சட்னி வைக்கிறது, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுனே இருப்போம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, என் வீட்டில் வந்து கேரட், தக்காளி, வெங்காயம், அதுக்கப்புறம் கொத்தமல்லி இதெல்லாம் இருந்தது. அதனால் நான் என்ன பண்ணேன், ஒரு சாப்பர் எடுத்துகிட்டு அந்த வெங்காயம், தக்காளி, கேரட் எல்லாத்தையும் நல்லா சாப் பண்ணிவிட்டு தோசையை ஊற்றிட்டு அது மேலே கொஞ்சம் கொஞ்சமாக கேரட்டு, தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி எல்லாமே போட்டு கொஞ்சம் லைட்டாக மிளகுத்தூளும் போட்டு அந்த தோசையை வந்து செஞ்சு கொடுத்தேன். அது ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கு வந்து கூட்டு எதுவுமே தேவையில்லை, சட்னி கூட எல்லாமே கூட சாப்பிட்லாம். அப்படி உங்களுக்கு வந்து தனித்தனியாக ஒன்று ஒன்றா கட் பண்ணி மேலே போடுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா என்ன பண்ணலாம், மொத்தமாக எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு மாவோடு மிக்ஸ் பண்ணி அப்படியே கூட நீங்கள் தோசையாக செஞ்சிடலாம். அதுவும் எனக்கு வந்து பண்ண முடியாது, தோசைலாம் சுட்டுகிட்டே இருக்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னா, அந்த மாவை அப்படியே இட்லி சட்டியில் ஊற்றி இட்லி செஞ்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம். டிஃப்ரெண்ட்டாக பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கும் வேலை ஈஸியாக முடியும்.